வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் பலத்த காயங்களோட அப்படியே தள்ளாடி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் வர்ற எதிர் திசையில் ஒரு பாட்டியம்மா, அதெல்லாம் யார் வெத்த பிள்ளையோ இப்படி இவ்வளவு காயத்தோடு இப்படி நடந்து வருதே, தள்ளாடி தடுமாறி கீழே விழுகிற நிலைமையில் வருதுன்ட்டு போய் கை தாங்களா அப்படியே பிடிச்சி தன்னுடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. குடிசையில் கூட்டிகிட்டு போய் பச்சைல மருந்துகள்லாம் அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு அப்படியே அவன் தூங்கட்டும், ரொம்ப பிள்ளை பசி மயக்கத்தில் வேறு இருக்கான், அவன் தூங்கட்டும், அவன் மயக்கம் தெளிகிறதுக்குள்ளே நம்மள சமைச்சிருவோம் அப்படின்னு அவங்க சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சமைக்கிற நேரத்துக்கும் அவன் மயக்கம் தெளிகிறதுக்கும் நேரம் சரியாக இருந்தது. மயக்கம் தெளிஞ்சு அப்படியே கண் முழிச்சு பார்த்தான். அம்மா கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தரீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். உடனே இந்த அவ்வளோதாப்பா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சுட சுட அந்த சாப்பாடு சாதமும் சாம்பாரையும் கொண்டு வந்து ஒரு இலையில் அவனுக்கு வச்சு உடனே பரிமாறினாங்க. சுட சுட சாதம் போட்டாங்க, அதில் அப்படியே சுடுற சாம்பாரையும் ஊற்றுனாங்க. இந்த போர் வீரனுக்கு பசி, அந்த பசி ஆர்வத்தில் கையை கொண்டு போய் அந்த நடு சாதத்தில் கையை வச்சான். சூடு பொறுக்காமல் அப்படின்னு சத்தம் போட்டான். உடனே அந்த பாட்டியம்மா, என்னப்பா அவ்வளோ அவசரப்பட்டு, நம்ம நாட்டு மகாராஜா மாதிரியே நீனும் சுடு போட்டுக்கிறியே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு, இங்கே பாருப்பா, அந்த ஓரமாக இருக்கிற சாதம்லாம் ஓரளவு ஆறி இருக்கும், அந்த சாதத்தை முதல்ல சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் நீ இந்த ஓரமாக இருக்கிற சாதங்களை சாப்பிட்ற அந்த நேரத்துக்கும் நடுவில் இருக்கிற சாதம் ஆறுறதுக்கும் சரியாக இருக்கும். அதை விட்டு எடுத்த உடனே நீ சூட்டில் கொண்ட கையை வச்சு சூடு போட்டுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. உடனே போர் வீரன் கேட்டான், ஏம்மா, நான் சோத்தில் சுடுற சாதத்தில் கையை வச்சு சுட்டுக்கிட்டதுக்கும் நம்ம நாட்டு மகாராஜாவுக்கும் என்னம்மா சம்மந்தம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு அவன் திரும்ப கேட்டான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம நாட்டு மகாராஜாவுக்கு மிகப்பெரிய திறமை இருக்குது, எப்பேற்பட்ட படையவும் ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது. இருந்தாலும் இவர் எடுத்த உடனே பெரிய நாட்டு ராஜா கிட்ட போய் முதல்ல சண்டை போட்டது அப்படியே தோத்துட்டு வந்துடுறாரு. அப்படி இல்லாமல் அந்த பெரிய நாட்டு ராஜாவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள் இருக்காங்கல்ல, அந்த சிற்றரசர்களை போய் முதல்ல சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் பெரிய நாட்டோட சண்டைக்கு போனார்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது தெரியாமல் அவர் எடுத்ததும் பெரிய நாட்டு ராஜா கிட்ட சண்டை போடுறதும் தோக்குறதுமா வந்துடுறாரு. அதை தப்பா சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீங்கள் நம்ம நாட்டு மகாராஜாவை பார்த்துருக்கீங்களாம்மா அப்படின்னு அந்த வீரன் கேட்க, அதுக்கு அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, நம்ம நாட்டு மகாராஜாவை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை, அந்த மகாராஜாவே நான் தாம்மா அப்படின்னு அந்த போர் வீரன் சொன்னான். உடனே அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி ஆச்சரியப்பட்டு, எங்கள் மகாராஜா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டனோ அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு அந்த மகாராஜா சொன்னாராம், இல்லைம்மா, நீங்கள் சொன்னது மிக நல்ல யோசனைம்மா அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம், ஆனால் தொடர்ந்து தோல்வியாகிக்கிட்டே இருக்கும். தொடர் முயற்சி, இதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் நான் தான் விடாமுயற்சி இருந்தால் ஜெயிக்கலாங்கிறீங்க, நம்மளும் விடாமுயற்சியில் ஜெயிக்கலாம்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் தோற்றுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு புலம்புறாங்க. அந்த தோல்விக்கான காரணம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கிடைக்கலாங்க. அதனால் அந்த தோல்விக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வெற்றி நமக்கு வசப்படுங்க. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.